வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஸ்ரேயா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க. ஜாதி தடலைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்பூச்சி வளர்ப்பு தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி சிவதாபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கவர்மெண்ட் ஜாப்பில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய மகளுக்கு நல்ல குணமுள்ளவராக பண்புள்ளவராக குறைந்தளவு வசதி இருந்தாலும் போதுமானது. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த வரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் மலர்விழி, வயது 41, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. ஜாதி நாடாரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி உடையாப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. நல்லது ஒரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய கணவர் இப்போ சமீபத்தில் தாங்க உடல் சூழ்நிலை காரணமாக இறந்துட்டார். இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் ஆனதுனால இவங்களுடைய ஒரே பெண் தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தன்னுடைய கணவரும் இல்லை, தன்னுடைய குழந்தைக்கும் திருமணம் செய்து விட்டதுனால தன்னுடைய சுகத்துக்கங்களை பரிமாறிக்கொள்ளும் தனக்குன்னு ஒரு துணை தேவைங்கிறதுக்காக மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் அமிர்தா, வயது 26, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு நர்சிங் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி அரியானூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா 2 தம்பிங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 5 சவரன் நகை மற்றும் ஒரு 2 வீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல பண்புள்ளவராக குணமுள்ளவராக இருந்தால் போதுமானது. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.